என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ பேஸ் பண்ணி சில பேர் கேட்டிருந்தீங்க, சேவிங் டிப்பை கேட்டிருந்தீங்க. சில பேர் வந்து ஒருத்தரோ 2 பேரும் வந்து சில்வர் வாங்கிறது வந்து ஓகேவா? ஏன்னா நிறைய பேர் வந்து அதை வாங்கினா லாஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே, கொடுக்கறச்சே லாஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்டாங்க. எனிதிங் யூ பை, நீங்கள் வந்து விற்கறச்சே வந்து ஒரு பார்ட் கொடுத்து தான் ஆகணுங்க. அது வந்து ஃபிசிக்கல் சில்வராக இருக்கட்டும், இல்லை எந்த சில்வர், அது ஐ கம் டு இட். ஸோ இப்போ நீங்கள் வாங்கறச்சே சில்வர், ஃபிசிக்கல் சில்வர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3% ஜிஎஸ்டி, விற்கறச்சேயும் அதை மைனஸ் பண்ணிவிடுவாங்க. அதை தவிர உங்களுக்கு ஒரு 1% மைனஸ் பண்ணுவாங்க. எந்த கடையிலேருந்து வாங்கினீங்களோ அது 1% அவங்க மைனஸ் பண்ணி உங்களுக்கு கேஷ் கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி வாங்கறச்சே அது வந்து சில ஆஃபர் இருந்தால் டையிங் காஸ்ட் இருக்காது, இல்லைனா 1.5%, 2% டையிங் காஸ்ட் சில்வருக்கு இருக்கும். ஸோ அந்த லாஸ் உங்களுக்கு ஆகிறது, அதை தான் லாஸ்ன்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க. இது சரி, அப்போ சில்வர் வாங்கலை, ஃபிசிக்கல் சில்வர் வாங்கலைன்னா வேறு எப்படி வாங்க முடியும்? ஆர் கோல்டு வாங்கலை, காயின் எப்படி நீங்கள் வாங்க போகிறீங்க? யூ கேன் ஒன்லி பை இட் அஸ் கோல்டு பீஸ். அப்போ கோல்டு பீஸ் வந்து நீங்கள் வாங்கி விற்கறச்சே அப்போ அதில் லாஸ் இருக்காதா அப்படின்னா அதுலேயும் இருக்குது. கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ்னு ஒன்று வரும். இப்போ இது நீங்கள் வாங்கி வச்சுட்டிங்கன்னா, உங்களுக்கு கோல்டு காயினோ சில்வர் காயினோ நீங்கள் வாங்கி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஜிஎஸ்டி பே பண்ணுறதோட சரி. அதுக்கப்புறம் நீங்கள் விற்கறச்சே தான் வந்து நீங்கள் அதுக்கு வந்து 3% கொடுக்க போகிறீங்க. ஆனால் நீங்கள் பீஸாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் வந்து 20%, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸு 12.5% வரும். இப்போது நீங்கள் வந்து 1 லட்சத்துக்கு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 5 வருஷம் கழிச்சு அது 5 லட்சம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. உங்கள் ப்ராஃபிட் வந்து 4 lakhsங்க. அந்த 4 lakhs ப்ராஃபிட்டில் வந்து நீங்கள் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸாக இருந்ததுன்னா 12% கொடுக்க போகிறீங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதே எவ்வளோ ஆகுது பாருங்கள், 50,000க்கு மேலே போகுது உங்களுக்கு. இதே நீங்கள் விற்கறச்சே வந்து டோட்டல் அமௌண்ட்டுக்கு 3% கொடுக்க போகிறீங்க. ஸோ எது கம்மி எது ஜாஸ்தின்னு நீங்கள் யார் உங்ககிட்ட சொல்கிறாங்களோ அவங்களுக்கு புரிய வைங்க. எல்லாத்துக்குமே வந்து விற்கறச்சையோ வாங்கறச்சையோ வந்து உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுக்கும்படியாக இருக்கும். ஆனால் இதில் என்னென்னா, ஒரு காயினோ இல்லை ஒரு பொருளோ நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா, நீங்கள் சப்போஸ் விற்கவே வேண்டான்னு முடிவு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு அது போயிட்டே இருக்கும். வேறஸ் நிஃப்டிக்கும் அதை பண்ண முடியும். உங்களுக்கு கோல்டு நிஃப்டி பீஸ் ஆர் கோல்டு பீஸ் எது நீங்கள் வாங்குறீங்களானோ அதுவும் வந்து எலக்ட்ரானிக்கலி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கலாம். அது ப்ராப்ளம் கிடையாது. பட் என்றைக்கு நீங்கள் விற்கணும்னு நினச்சாலும் அதுக்கு கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸு பெரிய அளவில் கொடுக்கணும். எவ்ரிதிங் இஸ் டிஜிட்டல் ஆயிடுச்சுனாலே அது ரெக்கார்டட், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இந்த வீடியோவில் வந்து டிஜிட்டலாக வாங்கக்கூடாது, இல்லீகலாக பண்ணணும்னு நான் சொல்லவே வரல. பட் இது நீங்கள் லீகலாகவும் பண்ணாலுமே நீங்கள் விற்கறச்சே 3% ப்ளஸ் ஏதோ 1% மைனஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதில் வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் வந்து 12% எடுப்பாங்க. எது பெட்டருங்கிறது நீங்களே பார்த்துக்கோங்க. என்னை பொறுத்தவரையிலும் காயின்ஸ் வாங்குறது ஏன் நான் வந்து ஃபிசிக்கல் ஃபார்மேட்டில் வாங்க சொல்கிறேன்னா, ஒரு இடத்துலேருந்து நீங்கள் ஒரு டிஜிகோல்டே நான் ரொம்ப டிஜிகோல்டு வாங்குறது கிடையாது. த ரீசன் இஸ் தட் நான் அதுக்கு கிளியராக ஒரு வீடியோவும் போட்டிருப்பேன். அன்லெஸ் அண்ட் அன்டில் இட் இஸ் சப்போர்ட்டட் பை ஆர்பிஐ பேக்கிங் இல்லைன்னா எனக்கு ரிஸ்க்குங்கிற ஒரு அசட்டை நான் உள்ளே போக மாட்டேன். அன்லெஸ் அண்ட் அன்டில் எனக்கு அந்த ஓனரை தெரியும், இல்லை ரொம்ப க்ளோஸாக அப்போ வாங்கலான்னா அது வேறு விஷயம். எனக்கு அந்த மாதிரி யாரையும் தெரியாது. ஸோ நான் டிஜிகோல்டு வந்து என்னோடய ரிஸ்க் ஆப்பிடைட் இருந்தது. ஒரு 1,000 rupees 2,000 rupees பர் மந்த் போட்டு ரிஸ்க் ஆப்பிடைட் இருக்குது, நான் வந்து ஒரு வருஷம் கழிச்சு எடுக்கிறேன்னா ஓகே. ஏன்னா அதில் ஃப்ளெக்சிபிலிட்டி நிறைய இருக்குது. டிஜிகோல்டில் 100 rupees கூட போடலாம் அப்படிங்கிறாங்க. அது வந்து ஃபிசிக்கல் ஃபார்மேட்டில் வாங்க முடியாது. ஸோ டெம்பரரியாக நீங்கள் டிஜிகோல்டு வாங்கி அதை நீங்கள் விற்று அதுலேருந்து நீங்கள் ஃபிசிக்கல் ஃபார்மேட் வாங்கலாம். பட் மோஸ்ட்லி வந்து இந்த பேப்பர் ஃபார்மேட் இருக்கிற கோல்டு வென் யூ ட்ரை டு இன்வெஸ்ட் இன் பல்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாச்சு, அவங்க வந்து பேப்பர் பிரிண்ட் பண்ணி கொடுக்கறது ரொம்ப ஈஸி. எஸ்ஜிபிங்கிறது வேறு விஷயம். ஏன்னா எஸ்ஜிபி வாஸ் பேக்ட் பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ அது வந்து பேப்பர் ஃபார்மேட்டில் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அது நிஜமாகவே வர்த். அதுவும் இப்போ எடுத்துட்டாங்க, இப்போ இல்லை, இப்போ புதுசாக நியூ இது எதுவுமே வந்து லான்ச் பண்ண போகிறதில்ல. பட் அதர்வைஸ் பேப்பர் ஃபார்மேட் நீங்கள் வாங்குறீங்கன்னா அந்த பேப்பர் ஃபார்மேட்க்கு ஈக்குவலாக ஃபிசிக்கல் ஃபார்மேட் ஆஃப் கோல்டு அவங்கக்கிட்ட இருக்கா, ஆர் ஃபிசிக்கல் ஃபார்மேட் ஆஃப் சில்வர் அவங்கக்கிட்ட இருக்கா அப்படிங்கிறது தான் பார்க்கணும். கோல்டு எப்போவுமே லிமிட்டடாக தான் இருக்குது, சில்வர் எப்போவுமே லிமிட்டடாக தான் இருக்குது. ஆனால் அவங்க பேப்பரில் பிரிண்ட் பண்ணி கொடுக்கறது இஷ்டத்துக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கலாம். அவங்க வந்து அந்த பேப்பர், நான் வந்து அவங்க ஏமாத்துறாங்கன்னு சொல்ல வரல, பட் அவங்களுக்கு ஒரு ட்ராக் இருக்காங்கிறது ஒரு கொஷின் மார்க். ஏன்னா நீங்கள் ஒரு 1000 பேர் போய் நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணி எடுக்கிறீங்க, இந்த 1000
பேப்பர் உங்களுக்கு வந்து அவங்க பிரிண்ட் பண்ணி கொடுக்கறது, அவங்கக்கிட்ட அந்த ஈக்குவேலண்ட் கோல்டு இருக்கா, அந்த ஈக்குவேலண்ட் சில்வர் இருக்காங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து ஃபிசிக்கல் ஃபார்மேட்டில் இருக்கிற லண்டன் யூஎஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் நிறையா நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து வாங்குறதோட, கமாடிட்டி மார்க்கெட்லேருந்து என்ன வாங்குறதோட, இங்கே ஃபிசிக்கல் ஃபார்மேட்டில் ப்ரீமியம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் அவங்க பிரிண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கும் ஆக்சுவல் கோல்டுக்கும் சம்மந்தமே கிடையாதுன்னு. ஸோ இது வந்து ஒரு பேங்க் மாதிரி தாங்க. எல்லாருக்கும் வந்து ப்ராமிஸ் பண்ணி ஒவ்வொருத்தரோட அக்கௌண்ட்டில் இவ்வளோ இருக்குதுன்னு உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து எலக்ட்ரானிக்கலி நீங்கள் பார்க்குறீங்க. எல்லோரும் போய் பேங்க்கில் போய் நிற்கரிச்சு அவங்க உங்களுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு இல்லையா? சேம் திங் இஸ் ஃபார் கோல்டு அண்ட் சில்வர் ஆல்சோ. அதனால தான் ஃபிசிக்கல் ஃபார்மேட்டில் வாங்கி வச்சா எப்போவுமே வந்து ஒரு அட்வான்டேஜ். எப்போ வந்து டெம்பரரி விற்க போகிறேன், இம்மீடியட்டாக விற்க போகிறேன், வாங்கி வந்து ட்ரேடிங் பண்ண போகிறேன் அப்போனா அது வந்து எலக்ட்ரானிக்கலி பண்ணலாம். நான் எலக்ட்ரானிக்கலி அந்த மாதிரி ட்ரேடிங் பண்ணுறதில்ல. ஐ ஒன்ட் சஜஸ்ட். ஏன்னா நம்மளால் பீக்கும் ஐடென்டிஃபை பண்ண முடியாது, டவுன்ஃபாலும் ஐடென்டிஃபை பண்ண முடியாது, நம்மளால் மார்க்கெட்டை டைமும் பண்ண முடியாது. ஸோ இது வந்து கொஸ்டின்ஸ் எஸ்பெஷலி ஒரு வீடியோவில் இல்லை 4-5 வீடியோவில் இதே கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. சில்வர் வந்து வாங்கி விற்றா, சில்வர் எப்படி வாங்கி விற்றா லாஸோ அதே மாதிரி தான் கோல்டு வாங்கி விற்றாலும் லாஸு. நான் சொல்கிறது காயின் மட்டும்தான். சில்வர் பொருளாக வாங்கினா பெரிய லாஸுங்க. அது மட்டும் யோசிச்சு பண்ணுங்கள். கன்சம்ஷனுக்கு யூஸ் பண்ணுறேங்க அப்படின்னா அது வேறு விஷயம். பட் சில்வர் காயின் இல்லை கோல்டு காயினுக்கு ரெண்டுத்துக்குமே ரூல் அதே தான். கோல்டு காயினை நீங்கள் விற்கறச்சே 2% ஜிஎஸ்டி மைனஸ் பண்ணி எடுக்கிறாங்க. சில்வர் காயினை நீங்கள் விற்கறச்சே 3% ஜிஎஸ்டி ப்ளஸ் அது சேதாரம் ஏதோ போட்டு 4% போட்டு எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கோல்டு விற்கறச்சே கோல்டு காட்டியும் சில்வர் நீங்கள் விற்கறச்சே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு லாஸ் ஆகும், அவ்வளோதான். பட் அதே மாதிரி இப்போது நீங்கள் அது லாஸ் ஆகுங்கிறதுனால சில்வர் வாங்காமல் இருக்க முடியாது. ஏன்னா கோல்டு இஸ் டு சில்வர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப வைடாக இருக்குது. தட் இஸ் கோல்டு இவ்வளோ ஏறிட்டுனா சில்வர் இவ்வளோ ஏறும்னு இருக்குது. அந்த கேப்பு பெருசாக இருக்குது. ஸோ சில்வர் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரிட்டர்ன் நிறையா கொடுக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய வியூ. அதனால இப்போ சில்வர் வந்து அந்த 1 ரூபீக்கு 2 ரூபி பார்க்குறது, ஒரு கிராமுக்கு 1 ரூபி பார்க்குறதுக்கு பதிலாக ஐ திங்க் யூ கேன் பை இட். ஸ்டாகர்ட் வேல ஏன் சொல்கிறேன், நான் நிறைய வீடியோவில் வந்து இப்போ இருக்கிற ஆல் டைம் ஹையில் ஸ்டாகர்ட் வேலை வாங்கணும்னு சொல்லியிருக்கேன். அது ஏங்கிற வீடியோ டீட்டெயில்டு ரிவ்யூவோடு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன்.